எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அன்றாட வாழ்வில் வேதியியல் வினாவிடைகள். இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். இதில் 3 பகுதி. சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக, கோடிக்கணங்களை நிரப்புக, பொறுத்துக. இந்த பாடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும், அதாவது போட்டித் தேர்வுகளுக்காகட்டும், ஸ்கூல் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வினாவும் ரொம்ப முக்கியம். அன்றாட வாழ்வில் வேதியியல். முதல் கேள்வி, வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள். வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜி வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் மெர்காப்டன். அடுத்து இரண்டாவது கேள்வி, தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது. தொகுப்பு வாயு, இதுக்கு சரியான விடை நீர்வாயு. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அலகு. கிலோஜூல் பெர் கிலோகிராம். அடுத்து நான்காவது கேள்வி, டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். இதுக்கு சரியான விடை ஆந்த்ரசைட். அடுத்து, இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதிப்பொருள் மீத்தேன். இதுக்கு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CH4. அடுத்து, கோடிட்டடங்களை நிரப்புக. இதை போட்டித் தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவாக தான் கேட்பாங்க. நம்ம பாடத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே கோடிட்டடங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஆன்சர்ஸை. உற்பத்தி வாயு என்னன்னா கார்பன் மோனாக்சைடு. இதுதான் உற்பத்தி வாயு. அடுத்தது, மற்றும் என்னது, நைட்ரஜன். அப்போ உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆகியவற்றின் கலவையாகும். அடுத்து, டேஸ் சதுப்பு நிலவாயுனா மீத்தேன். அடுத்த கேள்வி, பெட்ரோலியம் என்ற சொல் குறிப்பது பாறை எண்ணெய். அடுத்தது, காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்துவது சிதைத்து வடித்தல். அடுத்தது, படிம எரிபொருளுக்கு ஒரு உதாரணம் நிலக்கரி. அப்ப கோடிட்டடங்கள் பாருங்க. உற்பத்தி வாயுங்கிறது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் CO+N2, இது உற்பத்தி வாயு. மீத்தேன் CH4 சதுப்பு நில வாயு. பெட்ரோலியம் என்ற சொல் குறிப்பது பாறை எண்ணெய். காற்றில்லா சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்துவது சிதைத்து வடித்தல். படிம எரிபொருளுக்கு ஒரு உதாரணம் நிலக்கரி. அடுத்து, பொறுத்துக பாருங்க. பகுதி 1 பகுதி 2 இணைக்க. இப்ப பாருங்க, நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3
4 5. இப்போ ஆக்டேன் மதிப்பீடுங்கிறது பெட்ரோல். அடுத்து சீட்டேன் மதிப்பீடுங்கிறது டீசல். எளிய ஹைட்ரோகார்பன் வந்து மீத்தேன். பீட்ங்கிறது முதல் நிலை நிலக்கரி. லிக்னைட்ங்கிறது பழுப்பு நிறம் கொண்டது. அப்ப லிக்னைட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நெய்வேலி, அதாவது எங்க இருக்குது, நெய்வேலி. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். பல ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க, சயின்ஸ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. நன்றி, வணக்கம்.